அன்புமணி தலைவர்னு கொடுத்த ஆவணங்கள் தவறானது அப்படின்னும் அதை தேர்தல் ஆணையமே ஏற்றுக்கிச்சு அப்படின்னு மணி எதையுமே சொல்லலாம். நாங்களும் சொன்னால் நீங்கள் ஆவணம் கேட்குறீங்க, அதே மாதிரி அவர்கிட்டையும் ஆவணம் கேளுங்க. சொல்றதுக்கான ஆதாரம் வேணும்ல. தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கிச்சு அப்படின்னு சொல்லதானே செய்யறாரு. நாங்கள் தேர்தல் ஆணையம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஏன்னா எங்களோட பொதுக்குழுல தான் தீர்மானம் வைக்கிறோம். அடுத்த ஆகஸ்ட் 26 வரைக்கும் நிர்வாக குழு உறுப்பினர்களை நீட்டிப்பதற்கான தீர்மானம் இங்குதான் நிறைவேற்றப்படுகிறது. இந்த கடிதம் எங்களுக்கு வந்ததில்லைன்னு நீங்க சொல்றீங்கன்னா நாங்க நிறைவேற்றின தீர்மானத்துக்கு எதுக்கு அவங்க ஒப்புதல் கொடுத்து அனுப்பணும்? அப்ப இந்த கடிதம் உங்களுக்கு வந்ததல்ல. அவர்களை பொறுத்த வரைக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் தலைவராக இருக்கிறார். தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியால நீங்க ஒரு இல்லை இன்னிலிருந்து அவர் செயல் தலைவர், இன்னிலிருந்து அவர் தலைவர் அப்படின்னு மாத்துறது தேர்தல் ஆணையம் அது ஜனநாயக ரீதியான ஒரு விஷயம் அதை ஒத்துக்கொள்ளாது. அப்போ இன்னைக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர்கள் நடத்திய பொதுக்குழுவில் நடந்த தீர்மானத்தை ஒப்புதல் அளித்து வந்த கடிதம் இதை நாங்கள் அவங்க முன்னாடி வைத்திருக்கிறோம். அவங்க அதுக்கு மேல என்ன செய்யணுமோ செய்து பார்க்கட்டும். தலைவர் கட்சியின் தலைவரும் மக்கள் நம்ப தொடங்கி விட்டார்கள், நடைபயணத்தில் எங்களோடு இருக்கிறார்கள். இதுதான் முக்கியமான விஷயமா நாங்க பாக்குறோம். பாஜக மாநில தலைவர் நயினா நாயகர் தொடங்க போறாரு. அது உங்க தலைவருக்கு போட்டியான நினைக்கணுமா பாக்குறீங்களா? எல்லாரும் மக்களை சந்திப்பதுதான் இன்னைக்கு பிரதான நோக்கம்ங்கிறது அரசியல்ல தெளிவாயிருச்சு. அப்போ எல்லா தலைவர்களும் சந்திப்பு தானே ஆகணும். அதை போட்டியா எப்படி நாங்க பார்க்க முடியும்? தலைவர்கள் சந்திக்கட்டும், எல்லாரும் மக்களை சந்திக்கட்டும். மக்கள் தேர்தலில் யார் வேணும் தீர்மானிக்க போறாங்க. அவ்வளவு. அன்புமணி எப்ப கட்சி விட்டு நீக்கணுமோ அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சிருச்சு. பாமக எங்களுக்கு தான் அப்படின்னு அவர் சொல்றது வெக்கமா இருக்கு அப்படின்னு ஐயா தொடர்ந்து பேட்டிகள்ல சொல்றத நாங்க பொருட்படுத்தாம மக்கள் பணியில நாங்க எங்களை இணைச்சிட்டு இருக்கிறோம். எங்களை நிர்வாகிகளுக்கு நாங்க அதுதான் நாங்க செய்யணும்னு நினைக்கிறோம், அதை செய்துட்டு இருக்கிறோம். அதுதான் நீங்க 29ஆம் தேதி நடைபயணத்துல பாருங்க. கட்சி மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியும் தென்பகுதியில நீங்க வலுவாலேன்னு நீங்களே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அதை தாண்டி இன்னைக்கு அன்புமணியை பார்ப்பதற்கு, தலைவரை பார்ப்பதற்கு எவ்வளவு கூட்டம் வரப்போகிறது, என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத நீங்க பாக்கீங்க. அதுல மாற்று கருத்தே இல்ல. இல்ல, கட்சியினர் ரொம்ப தெளிவா இந்த தேர்தல் ஆணையம் வந்த கடிதத்துக்கு பிறகு அவர்கள் ரொம்ப தெளிவாக, ஏன் இந்த பக்கம் இப்ப நிறைய பேர் யோசனையில் நீங்க சொன்ன குழப்பத்துல இருந்தேன்னு சொன்னவங்கள கூட இப்ப திரும்பி எங்க பக்கம் வர தொடங்கிட்டாங்க. மருத்துவர் அன்புமணி அவர்களின் தலைமையை ஏற்றுக்கொள்ள தொடங்கி விட்டார்கள். அதுல ஒரு சின்ன சலனம் கூட இப்ப இல்லை. நன்றி. எப்படிங்க? பாமக என்பது ஒன்றுதான், அவ்வளவுதான். நீங்க இணையறதுங்கிறது நாங்க ஐயா மகன் பிரச்சனை நாங்க பேசுறதுக்கு இல்ல. எங்களை பொறுத்தவரை கட்சி ஒன்றுதான். அதன் கீழே நிர்வாகிகளாக, தொண்டர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.